தமிழ் பொது வேட்பாளர் தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவியில் அஞ்சலி. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடக சந்திப்பு. சஜித் பிரேமதாசவின் பிரச்சார கூட்டம் இன்று யாழில் இடம்பெற்றது. தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு உயிரச்சுறுத்தலா, போலீசாரால் அனுப்பப்பட்ட கடிதம். தாதியாவில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக ஊர்தி எழுச்சி பயணம். தேர்தல் கண்காணிப்பு பணிகளில் கொழும்பை தளமாக கொண்ட ராஜதந்திரிகள் ஈடுபட தடை. இலங்கை ராணுவத்திற்கு ஆதரவான ஆவணத்தில் கையொப்பமிட்ட சாணக்கியன். தேசிய மக்கள் சக்திக்கும் தேசியவாத அமைப்புக்கும் இடையில் கொழும்பில் மோதல், ஆரம்பமாகும் விசாரணை. கிழக்கில் உள்ள தமிழர்கள் விரைவில் அழிந்து போகும் அபாயம், கஜேந்திரன் தெரிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் நிறுத்தப்படவுள்ள சலுகைகள், அனுர வெளியிட்டு அறிவிப்பு. சிங்கள மேடைகளில் பேசும் தமிழரசு கட்சியினருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சி உள்ளிட்ட குழுவினர் தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவியில் அஞ்சலி செலுத்தினர். 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் இருந்து உயர்நீதி தியாகதீபம் திலீபனின் 37வது நினைவு தினம் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் அனுஷ்டிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாச பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டம் யாழ்ப்பாணம் மானிப்பாய் செல்லமுத்து விளையாட்டு மைதானத்தில் இன்றைய தினம் மதியம் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன், இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவர் CVK சிவஞானம், பாராளுமன்ற உறுப்பினர்களான GL பேரிஸ், மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், ரிஷாட் பதியுதீன் உள்ளிட்ட கட்சியின் அமைப்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விசேடமாக யாழ்ப்பாண நகரத்திலே தேர்தலுக்கு சரியாக 6 நாட்களுக்கு முன்னதாக நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்திலே முதல் தடவையாக இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக மேடையில் இருக்கிறது. கடந்த 1ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு தீர்மானமான ஒரு முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த தேர்தலிலே 2024 ஜனாதிபதி தேர்தலிலே திரு சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிக்கும் என்கின்ற முடிவை ஏகமனதாக நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். நான் இதனை சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. இலங்கை தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக ஏகமனதாக இந்த தீர்மானத்தை எடுத்திருந்த போதிலேயும் கூட எங்களுடைய கட்சிக்குள்ளே இருந்து கூட பலவிதமான சலசலப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மிக சொற்ப அளவிலான எண்ணிக்கையானவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற ஒரு மாயமானுக்கு மயங்கி அதனை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தை கொண்டிருந்தார்கள். ஆனால் அப்படியான ஒரு முயற்சியிலே எங்களுடைய கட்சி எந்த சமயத்திலையும் ஈடுபட்டது கிடையாது. அதிலே எங்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் கிடையாது. அப்படி இருக்க மற்றவர்கள் எல்லாம் உதிரிகள் எல்லாம் சேர்ந்து பெரியதொரு திட்டத்தை வகுத்து இந்த முயற்சியை ஆரம்பித்த போதே எங்களுடைய கட்சி பல கூட்டங்களிலே எங்களுடைய அதிஉயர் சபையான மத்திய செயற்குழு 5 தடவைகள் கூடி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். முதல் பல கூட்டங்களிலேயே நாங்கள் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அபாயத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம்.
இறுதியிலே இலங்கை தமிழரசு கட்சியை எப்படியும் நாங்கள் வழிக்கு கொண்டு வருவோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் அது முடியாமல் போன காரணத்தினாலே எங்களுடைய கட்சியில் இருந்தே ஒருவரை பிரித்தெடுத்து அவரை பொது வேட்பாளர் என்கின்ற நாமம் சூட்டி முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அதை செய்தவுடனேயே அவருக்கு எதிராக நாங்கள் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். அவரிடத்திலே விளக்கம் கோரி கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை எங்களுடைய கூட்டங்களுக்கு வருவதற்கு நாங்கள் தடை விதித்திருக்கிறோம். அவரோடு சேர்ந்து பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகிற எங்களுடைய உறுப்பினர்களை நாங்கள் எச்சரிக்கை விடுத்து இந்த தீர்மானங்கள் எல்லாம் ஏகமனதாக பல்வேறு கூட்டங்களிலே நிறைவேற்றி இருக்கிறோம். இறுதியான கூட்டத்திலேயும் கூட 4 பேர் மட்டும் அதற்கு ஆதரவாக பேசியிருந்த போது மிகப்பெரிய பெரும்பான்மையோடு திரு சஜித் பிரேமதாசவை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று தென்பட்டவுடனே அவர்கள் கூட வாக்கெடுப்பு தேவையில்லை, இது கட்சி முடிவாகவே நாங்கள் எடுக்கலாம் என்று சொல்லி ஏகாமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது பொது வழியிலே சொல்லப்பட வேண்டும். இல்லை என்றால் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கிற கட்சியினுடைய உத்தியோகபூர்வ முடிவை மலினப்படுத்துகிற வகையிலே பலர் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் பின்னர் தீர்மானிப்போம். ஆனால் நெருங்கி வந்திருக்கிற இந்த ஜனாதிபதி தேர்தலிலே இலங்கை வாழ் தமிழ் மக்களுடைய வடக்கு கிழக்கிலே வாழுகிற தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவு வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டும்தான் என்பதை உறுதியாக கட்சியின் சார்பிலே உத்தியோகபூர்வமாக பொது மேடையிலே நான் இன்றைக்கு அறிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். நாங்கள் இந்த தீர்மானங்களை எல்லாம் எடுக்கிற போது பொறுப்பற்ற விதத்திலே சிந்திக்காமல் இந்த தீர்மானங்களை நாங்கள் எடுக்கவில்லை. பலவிதமாக பல கோணங்களிலே ஆராய்ந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே என்ன விதமான தீர்மானத்தை பிரதான தமிழ் கட்சி எடுக்குமாக இருந்தால் அது தமிழ் மக்களுக்கும் இலங்கையிலே வாழுகிற அனைத்து இன மக்களுக்கும் ஒரு பலமாக இருக்கும் என்பதை நிதானித்து அறிந்துதான் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோம். ஆகையினாலே நாங்கள் எடுத்திருக்கிற இந்த தீர்மானத்தின்படி எங்கள் ஆதரவாளர்களும் எங்களுடைய உறுப்பினர்களும் எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் தொடர்ந்து எங்களுடைய அந்த தீர்மானத்திற்கு வலுச்சேர்க்கிற வகையிலே இப்பொழுது ஜனாதிபதி அமைச்சர் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்கள் மைதானத்துக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய கரகோஷங்களினாலே அவரை நீங்கள் வரவேற்க வேண்டும். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு linguistic skills and other foreign languages මේ ක්‍රමවේදය තුල ஸ்மார்ட் ஸ்கூல் එක හරහා தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் நேத்திரனை ஆதரித்து ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்று யாழில் ஊடக சந்திப்பை நடத்தினார். இன்றைய நிலையில் நாங்கள் பார்த்தால் எல்லோரும் ஒரு 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 ஊடகங்களூடாக அல்லது தொலைக்காட்சிகளூடாக ஒரு படத்தை காட்டுகின்றார்கள். அதாவது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏதோ ஆதரவு தெரிவித்து வந்திருப்பது போன்ற ஒரு மாய தோற்றங்கள் உருவாக்கப்படுகிறது. உண்மையில் என்ன, 5000 ரூபாய் பணமும் சாப்பாடும் வேறு பல உதவிகளும் கொடுக்கப்பட்டுத்தான் இந்த மக்கள் வாகனங்களில் அழைத்து வரப்படுகிறார்கள். ஆகவே அவ்வாறானவர்கள் தான் எல்லோருடைய கூட்டங்களுக்கும் போகின்றார்கள். அது ரணிலுடைய கூட்டத்துக்கோ சையத்தினுடைய கூட்டத்துக்கோ வேறு எந்த கூட்டத்துக்கோ அவர்கள் தான் மாறி மாறி போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தொழிலுக்கு போவர்களுடைய தொழிலை நிறுத்தி
அந்த தொழிலுக்கான அதாவது அந்த ஊதியத்தை அல்ல அந்த ஊதியத்துக்கு மேலதிகமாக அவர்களுக்கு கொடுப்பதனூடாகத்தான் இவர்கள் இந்த மக்கள் அனைவரையும் தமது தேர்தல் மேடைகளுக்கு அல்லது தேர்தல் கூட்டங்களுக்கு அழைத்து வருகிறார்கள். உண்மையாகவே கூறுவதாக இருந்தால் மக்கள் அதாவது அரசியல்வாதிகள் என்னத்தை சொல்கிறார்கள் என்பதை மக்கள் தேடிப்போய் கேட்பது என்பதை விடுத்து மக்களது வேலைகளை நிறுத்தி அவர்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களது கூட்டங்களுக்கு வருவதனூடாக நாங்கள் உங்களுக்கு இவ்வளவு சம்பளத்தை தருகிறோம், போத்தலை தருகிறோம் என்று பலவிதமான விடயங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது, செய்யப்படுகிறது. ஆகவே இந்த நிலைமைகளை பார்த்து மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. இவை அனைத்துமே ஒரு பொய்யான மாயான ஒரு பிக்சரை உருவாக்குவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் நிச்சயமாக இருக்கின்றது. ஆகவே இன்னொரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த தமிழரசு கட்சியில் இருப்பவர்கள் மாறி மாறி அவர்களுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் காரணமாக ஒரு திட்டவட்டமான முடிவுகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். வருகிற 18ஆம் தேதியுடன் எமது பிரச்சார பணிகள் முடிவடைகின்றது. இன்றைக்கு 15ஆம் தேதி, நாளைக்கு 16. ஆகவே இன்னும் 2-3 நாட்கள் மாத்திரம்தான் மிகுதியாக இருக்கின்றது. இந்த நிலையில் மக்களை மேலும் மேலும் குழப்பமடைய செய்யும் அறிக்கைகளை விடுத்து ஏற்கனவே தமிழரசு கட்சியினுடைய பல முன்னணி தலைவர்களும் பல்வேறுபட்ட விதமான அறிக்கைகளையும் விடுத்து தங்களுக்கான ஒரு குழப்பங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனாலும் கூட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தமிழரசு கட்சிக்குள் இருக்கக்கூடிய மிக பெரும்பான்மையானவர்களும் தமிழரசு கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கடந்த காலங்கள் எப்பொழுதிலும் விட வடக்கு மாகாணத்தை நோக்கி படையெடுத்து தென்பகுதி வேட்பாளர்கள் வருகிறார்கள் என்று சொல்வதென்பது நிச்சயமாக தமிழ் மக்கள் எடுத்த ஒரு முக்கியமான முடிவு என்பதுதான். ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்ற அந்த முக்கியமான முடிவு எங்களை நோக்கி வந்திருக்கிறது. அந்த முடிவு வெற்றிகரமாக நிறைவேறுகிற பட்சத்தில் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் ஒரு காத்திரமான நிலைக்கு அது தென்பகுதியை தள்ளும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டுமாக இருந்தாலும் சரி, நாட்டை எந்த வழியில் முன்னேற்ற வேண்டுமாக இருந்தாலும் சரி, இனப்பிரச்சனைக்கு சரியான காத்திரமான தீர்வு காணப்பட வேண்டும் என்பது அது தென்பகுதி வரக்கூடியவர்களுக்கு அது உரைப்பாக சொல்லும் என்பது மாத்திரமல்ல, அண்டைய நாடான இந்தியாவோ அல்லது ஏனைய நாடுகளுக்கும் கூட இது தமிழ் மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சரியான செய்தி என்பது என்னவென்றால், இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனை என்பது ஒட்டுமொத்தமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மக்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் என்ற செய்தி எங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட வேண்டும். அது சொல்லப்படும். ஆகவே அவ்வாறான ஒரு விடயத்தை குழப்பகரமான நிலைகளுக்கு ஏனையோர் கொண்டு செல்லாமல் மக்கள் தெளிவாக வாக்களிக்க வேண்டும், சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும். அதனூடாகத்தான் நாங்கள் நினைப்பவற்றை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யுத்தம் முடிந்து 15 வருஷங்கள் ஆகியும் இலங்கை அரசாங்கம் அந்த விடயத்தை பின்னுக்கு தள்ளி இருக்கிறதே தவிர யாரும் அந்த விடயத்தை கையாள வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கவும் யோசிக்கவில்லை, அல்லது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சையத் பிரேமதாசாவும் யோசிக்கவில்லை, அல்லது முன்னர் அமைச்சராக இருந்த பொழுது கூட அனுரகுமார திசநாயக்காவும் யோசிக்கவில்லை, அல்லது அண்மையில் யாழ்ப்பாணம் போயிட்டு வந்த நாமல் ராஜபக்ஷ அவர் கூட என்ன சொல்கின்றார், 8 ஜனாதிபதிகள் வந்தும் போலீஸ் அதிகாரங்களை கொடுக்கவில்லை, நான் எவ்வாறு கொடுப்பது என்ற கேள்வியைத்தான் நிற்கிறார்களே தவிர இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்பகத்தன்மையுடன் அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைப்பது என்ற நிலவரங்கள் நிச்சயமாக இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே அந்த வகையில் இந்த பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இன்னும் 3 நாட்கள் இது முடிவடைய இருக்கிறது. 21ஆம் தேதி காலை எல்லோரும் சென்று சங்கு சின்னத்திற்கு ஒட்டுமொத்தமாக வாக்களிப்பதனூடாக நிச்சயமாக எமது அரசியல் தீர்வை நாங்கள் நகர்த்துவதற்கான நிச்சயமாக கதவுகள் திறக்கும் என்று நாங்கள் பூர்ணமாக நம்புகிறோம். அதற்கேற்ற வகையில் செயற்படும்படி வேண்டுகின்றோம். நன்றி.
எவ்வாறான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், எவ்வாறான செயற்பாடுகள் அதாவது தீர்வு பொறுப்புகளை கொண்டு பெற வேண்டும் என்று நீங்கள் அந்த புதிய ஜனாதிபதியிடம் என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரப்படும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? ஏற்கனவே எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் சில விஷயங்களை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். ஆகவே வரக்கூடிய ஜனாதிபதியுடன் தமிழர் தரப்பிலிருந்து நாங்கள் பேசுவதற்கும் ஆயத்தமாக இருக்கின்றோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அச்சுறுத்தல்கள் தொடர்பில் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு பிரதி போலீஸ் மா அதிபரால் சிங்களத்தில் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இம்முறை தேர்தலில் அரியநேத்திரன் மீதான மக்கள் செல்வாக்கின் நிமித்தம் உயிருக்கு ஏதேனும் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக போட்டியிடுவதனால் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினரான நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா. சாணக்கியன் மற்றும் M.A. சுமந்திரன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் சந்திப்பு மற்றும் நிகழ்வுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் போது அந்த விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வணக்கம். இப்பொழுது நாங்கள் இன்னும் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்றது. எதிர்வருகின்ற 18ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியுடன் இந்த பிரச்சார பணிகள் முற்றுகைக்கு வர இருக்கின்றது. அந்த நேரத்தில் இப்பொழுது பல்வேறுபட்ட தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. பல அறிக்கைகளிலே இப்பொழுது வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் பொது வேட்பாளராகிய என்னை ஆதரிப்பதற்காக மிகவும் திடசங்கற்பம் பூண்டிருக்கின்றார்கள் என்ற விடயங்களெல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே இப்பொழுது ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒரு அறிக்கை என்று கூறுவதை விட அந்த தகவல் எனக்கும் பிரதி போலீஸ் மா அதிபர் தபாலிலே அனுப்பியிருக்கின்றார். அதிலே குறிப்பாக ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பாக்கிய செல்வம் அரியநேத்திரன் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. சுட்டிக்காட்டப்பட்ட அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த 39 ஜனாதிபதி வேட்பாளர்களையும் விட எனக்கு ஏன் இந்த அச்சுறுத்தல்கள் வர வேண்டும் என்று நானே அவர் சிந்திக்கின்ற விடயமாக இருக்கின்றது. அதில் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால், இலங்கை தமிழரசு கட்சியிலே இருக்கக்கூடிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களின் பெயரையும் சாணக்கியன் அவர்களின் பெயரையும் இருவரின் பெயரையும் குறிப்பிட்டு அவர்கள் அதிருப்தியாக இருப்பது இதன் காரணமாக என்னை அவதானமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பாணியிலே அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே என்னை பொறுத்தமட்டில் ஒரு ஜனநாயகமான ஒரு அரசியல் ரீதியாக ஒரு வேட்பாளராக போட்டியிடுகின்ற போது இவ்வாறான அச்சுறுத்தல் அவர்களால் விளக்கப்பட்டிருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அவர்களின் பெயரை இதிலே குறிப்பிட்டு அந்த கடிதத்திலே பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்டதன் காரணமாக அதை நான் அந்த இருவரின் பெயரை நான் குறிப்பிடுகின்றேன். அந்த கடிதத்திலே அவர் அவ்வாறு தான் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆகவே என்னை பொறுத்த மட்டில் எனது பாதுகாப்பு என்பது மக்கள் தான் எனது பாதுகாப்பு. மக்களுக்காகத்தான் நான் தேர்தலிலே இந்த வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த நான் அவதானமாக இருக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். உண்மையில் அவதானமாகத்தான் நாங்கள் அதை செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த மக்கள் ஒன்றை உணர வேண்டும். இந்த தேர்தலிலே என்றுமில்லாத விதமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர்கள் என்ற விடயம் வேட்பாளராக நிறுத்தப்பட்டதற்கு பிற்பாடு பல்வேறு சேறு பூசுகின்ற நடவடிக்கைகள், அவமதிக்கின்ற நடவடிக்கைகள், சமூக ஊடகங்களிலே மிகவும் மோசமாக எனது பெயரை சித்தரிக்கின்ற விடயங்கள் என்று பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக பிரச்சார பணிகளிலே ஈடுபடுகின்ற போது எனது சுவரொட்டிகளின் மேல் சயித் பிரேமதாசாவின் சுவரொட்டிகளை ஒட்டுகின்றவர்களும் ரணில் விக்ரமசிங்காவின் சுவரொட்டிகளை எமது தமிழர்களே எனக்கு எதிராக சுவரொட்டி ஒட்டுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த நிலைமையில் தான் இப்பொழுது போலீஸ் மா அதிபரின் அந்த புலனாய்வு தகவலின்படி கூட எனக்கு தமிழ் மக்களால், அதாவது தமிழ் கட்சிகளால் அச்சுறுத்தல் என்கின்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டு கடிதத்திலே எழுதியிருக்கின்றார்கள். ஆக இந்த விடயங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவ்வாறு எனக்கு அச்சுறுத்தல் வருகின்றது என்றால், தமிழ் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கின்றார்கள். எதிர்வரும் தேர்தலிலே நிச்சயமாக பொது வேட்பாளராகிய எனக்கு அமோக ஆதரவு தரப்பட இருக்கின்றது. அந்த நிலையில் அதை எவ்வாறாவது குழப்புவதற்கு அல்லது எனது செல்வாக்கை மறைப்பதற்கு, செல்வாக்கை குறைப்பதற்காக இன்னும் பல நடவடிக்கைகள் வர இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கின்ற இந்த இறுதி சில தினங்களிலே பல்வேறுபட்ட தகவல்களும் வரலாம். அதில் உண்மையும் இருக்கலாம், வதந்திகளாகவும் இருக்கலாம். ஆனால் இவ்வாறு வருகின்ற போது மக்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும்.
இவ்வாறான நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றது என்றால் தமிழ் மக்கள் எல்லோரும் ஒருமித்து நிற்கின்றார்கள். ஒருமித்து இந்த தேர்தலில் ஒரு முடிவை காட்டப் போகின்றார்கள். சங்க சின்னத்திற்கு எல்லோரும் இணைந்து வாக்களிக்கப் போகின்றார்கள் என்ற அந்த விடயம் இதிலே நாங்கள் தெளிவாக காட்ட வேண்டியிருக்கின்றது. ஆகவே மக்களாகிய நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சில வேளை இன்னும் 2-3 தினங்களில் இருக்கின்ற போது நான் விலகிவிட்டேன் அல்லது எனக்கு பதிலாக வேறொருவரை ஆதரிப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டு விட்டார் என்று கூட தகவல்கள் வரலாம். ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல துண்டு பிரசுரங்கள் கூட இறுதி நாளிலே போடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. நான் விலகிவிட்டதாகவும் இன்னொருவரை ஆதரிப்பதாக நான் கூறிவிட்டதாகவும் அவ்வாறான நடவடிக்கை எல்லாம் வரும். எந்த வதந்திகளை நீங்கள் நம்ப தேவையில்லை. ஆனால் நான் திரும்ப கூறுகின்ற விடயம், வாக்களிக்கின்ற மக்களாகிய நீங்கள் சங்க சின்னத்துக்கு மாத்திரம்தான் வாக்களிக்க வேண்டுமே தவிர வேறு எந்த வேட்பாளரையும் கொழுவிக்கொண்டு என்னுடன் வச்சு பிரச்சாரம் செய்ய வேண்டாம். தயவு செய்து வேறு வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்கின்றவர்களும் என்னை அதில் நினைத்து பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனால் இது ஒரு தனித்துவமாகவும் ஒரு ஒருமித்த முடிவாகவும் இந்த விடயம் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நான் ஜனாதிபதியாக வருவது இல்லை என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் மக்களின் செல்வாக்கு மூலமாக ஒரு செய்தியை நாங்கள் கூற இருக்கின்றோம். இதுதான் உண்மையான விடயம். இந்த கடிதம் மாத்திரம்தான் என்னிடம் வந்திருக்கின்ற தவிர எவரும் தொலைபேசியில் கூட வரவில்லை, அல்லது தொலைபேசியில் கூட என்னை அச்சுறுத்தியதாக செய்திகள் கூட எனக்கு வரவில்லை. ஆனால் இந்த கடிதம் வந்ததன் காரணமாகத்தான் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் நான் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன். என்றால் இது தொடர்பாக 2 தினங்களாக ஊடகங்களிலே இந்த கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அதில் நான் இந்த கருத்தும் கூறவில்லை என்கிற விடயம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இதை உண்மை தன்மையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் எனக்கு இந்த கடிதம் இன்றுதான் வாட்ஸ்அப் மூலம் எனக்கு கிடைத்தது. ஏனென்றால் நான் இப்பொழுது எனது சொந்த ஊரான எங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் அம்பலாந்துறை கிராமத்திலே நான் இப்பொழுது அங்கு இல்லை, வேறு மாவட்டங்கள் தெரிகின்ற காரணத்தால் கடிதம் சில வேளை எங்கள் வீட்டிலே வந்திருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது அது தொலைபேசி மூலமாக தான் அந்த கடிதத்தை பெற்றிருக்கின்றேன். இதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். இதுவரை எங்கள் கட்சியை பொறுத்த மட்டில் நான் கட்சி அல்ல, நான் இலங்கை தமிழரசு கட்சி. நான் இந்த தேர்தலில் என்னை போட்டியிட வைத்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினர்களுக்கும் இதை நான் தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். அவங்க உண்மை இல்லாமல் கடிதம் அனுப்பப்பட்டது அவர் கையொப்பத்துடன் அவர்கள் இதை அனுப்பியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பிய நோக்கம் என்ன என்ன அவதானமாக இருக்குமாறு கூறியிருக்கின்றார்கள் நான் நினைக்கிறேன். அதன்படி நாங்கள் அவதானமாக செயல்பட வேண்டிய காலமாக இருக்கின்றது. ஆகவே அந்த அவதானமாகவும் நேர்த்தியாகவும் ஏன் மக்கள் சிந்திக்க வேண்டி இருக்கின்றது என்னவென்றால், இந்த 39 பிரதான வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள், பல போட்டித்தன்மைகள் இருக்கின்றது. அவர்களுக்கெல்லாம் இந்த அச்சுறுத்தல் வந்ததாக தெரியவில்லை, அவ்வாறு கடிதம் சென்றாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வாறான ஒரு கடிதம் வர வேண்டும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்தித்து இதுக்கான பதிலை மக்களே வாக்களிப்பு மூலமாக காட்ட வேண்டும். மக்கள் எங்களுக்கு எனது பாதுகாப்புக்கும் மக்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதை தான் நான் தெளிவாக கூறுகின்றேன். உங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீஸ் தரப்பிலே தெரிவிக்கப்பட்டது. உங்களுடைய அச்சுறுத்தல் தொடர்பில் பாதுகாப்பு வழங்க அவர்கள் முன்வந்திருக்கிறார்களா? தெரிவிக்கப்பட்டிருக்கிறார் முன்வருவார்கள் முன்வரவில்லை என்று அவர்கள் செய்யவில்லை, செய்தி அனுப்பியிருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட அறிக்கை ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி நாளை வெளியிடவுள்ளது. வவுனியாவில் குறித்த அறிக்கை வெளியிடப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். அதன் பின்னர் ஜனாதிபதி வேட்பாளர்களின் விஞ்ஞாபனங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சியின் குழு கடந்த வாரம் கூடியிருந்தது. இதன்போது சஜித் பிரேமதாசவின் தேர்தல் விஞ்ஞாபனம் குறித்து ஆராயப்பட்டிருந்தது. அதன்படி சஜித் பிரேமதாசவை இலங்கை தமிழரசு கட்சி ஆதரிப்பதற்கான காரணங்கள் அடங்கிய விசேட அறிக்கை ஒன்று நாளை வெளியிடப்பட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்தார். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கத்துடன் பிரித்தானிய தமிழ் தேசிய அமைப்புகளினால் ஊர்தி எழுச்சி பயணம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த ஊர்தி எழுச்சி பயணமானது நாமும் இணைந்தால் பலவே என்ற தொழிற்பொருளில் தியாக தீபம் திலீபன் நோன்பிருந்து ஆரம்ப நாளான இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கோரும் குறித்த பயணமானது பிரித்தானியாவில் தமிழர்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் நடைபெறவுள்ள இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் போது கொழும்பில் உள்ள ஐரோப்பிய ஒன்றிய தூதரகங்களின் ராஜதந்திரிகள் கண்காணிப்பு குழுவில் அங்கம் வகிக்க தேர்தல் ஆணையம் அனுமதி மறுத்துள்ளது. தேர்தல் ஆணைய தலைவர் RMAL ரத்நாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் விடுக்கப்பட்ட கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
இதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்ளூர் தூதரக பணியாளர்கள் தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியாது என்று அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையை தளமாக கொண்ட ராஜதந்திரிகள் எந்த ஒரு கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட முடியாது என்றும் தேர்தலை அவதானிக்க அனுமதிப்பது தேர்தல் ஆணையம் அல்லது நாட்டின் கொள்கை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கையில் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் ஈடுபட முடியாது என்பது குறித்து ஐரோப்பிய ஒன்றிய குழுவிடம் விளக்கம் அளித்துள்ளதாகவும் கூறியுள்ளார். இதேவேளை நாட்டில் ஏற்கனவே பணியில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழுவுடன் இணைந்து கொள்வதற்காக மேலதிக ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பு குழு ஒன்று நாளை இலங்கை வரவுள்ளது. இதன்படி சுமார் 70 உறுப்பினர்களை இந்த பணியில் ஈடுபடுத்த ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்பார்த்துள்ளது. 2009ஆம் ஆண்டு நாட்டில் நிறைவடைந்த யுத்த முடிவில் இலங்கை ராணுவத்தின் தாக்குதலில் விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள் மாத்திரமே உயிரிழந்தனர் என்ற தீர்மானத்துக்கு EPDP தரப்பு மாத்திரம்தான் கையொப்பமிட்டுள்ளது என எண்ணிக்கொண்டிருந்தால் கிழக்கில் ராசாணக்கியனும் அவர்களுடன் சேர்ந்து கையொப்பமிட்டிருக்கின்றார் என கரைச்சி பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் சண்முகராசா ஜீவராசா குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு அளித்துள்ள நிலையில் தமிழர்களுக்கான தீர்வு எதனையும் முன்வைக்காத அவரின் தேர்தல் விஞ்ஞாபனத்துக்கு எதிராக சுமந்திரனால் குரல் எழுப்ப முடியுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் முகவர்களை வைத்து வழக்கு தாக்கல் செய்த சுமந்திரனால் சஜித்துக்கு எதிராக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியுமா என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பொது விருப்பு இல்லாமல் தனது முடிவுதான் இறுதி என கூறும் சுமந்திரனின் கருத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பு தேசிய நூலக வளாகத்தில் வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களுக்கும் தேசியவாத அமைப்பு என கோரிக்கொள்ளும் குழுவிற்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பில் இன்று விசாரணைகள் நடத்தப்பட்டது. விசாரணைகளை மேற்கொண்டு கருவாத்தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக இன்று 2 குழுக்களையும் அழைத்தனர். தேசியவாத அமைப்பான தேச பிரேமி ஜாதிக பெருமிட என்ற அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த போது மாநாட்டின் போதே கடந்த வியாழக்கிழமை இந்த மோதலானது ஏற்பட்டது. இதன்போது தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் என்று கூறப்படும் 4 உறுப்பினர்கள் கூட்டத்துக்கு இடையூறு விளைவித்ததாகவும் இதனை அடுத்தே மோதல் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் தேசிய மக்கள் சக்தியின் 4 உறுப்பினர்கள் காயமடைந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அனைத்து ஜனாதிபதி தேர்தல் பிரதான வேட்பாளர்களும் நாட்டை பிளவுபடுத்தும் முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாகவும் பௌத்தத்தை அழிக்கவும் போர் வீரர்களை காட்டிக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் வலியுறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்விலேயே மோதல் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் 15 ஆண்டுகளில் இருந்த இடம் தெரியாது அழிந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். மட்டக்களப்பில் தேர்தல் புறக்கணிப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் தமிழர்களுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய திருகோணமலை குச்சவெளி பிரதேச செயலக பிரிவில் தமிழர்களுக்கு சொந்தமான நிலங்கள் முழுவதும் கபளீகரம் செய்யப்பட்டு 2000 ஏக்கர் பரப்பில் அளவிலேயே 32 விகாரைகள் அமைக்கப்படுகின்றது. இந்த செயற்பாடுகள் நடைபெறுகின்ற போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகவும் சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராகவும் அனுரகுமார திசநாயக்க வலிமையான ஒரு எதிரணியினுடைய கட்சி தலைவராகவும் நாடாளுமன்றத்தில் இருந்து கொண்டிருக்கும் போதுதான் இந்த பௌத்தமயமாக்கல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல மட்டக்களப்பு எல்லைப் பகுதியான மயிலத்தமடு மாதவனை மேய்ச்சல் தரையில் 3 லட்சம் மாடுகள் அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டு 20,000 ஏக்கர் நிலப்பரப்பு பேரினவாதிகளால் ஆக்கிரமிக்கப்பட்டு அபகரிப்பு தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் நடைபெறுகின்ற போது சஜித்தோ அனுரவோ ரணிலோ இதனை தடுப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இன்று அம்பாறை மாவட்டம் முற்றாக பறி போய்விட்டது. அதே போல திருகோணமலை மாவட்டமும் கிட்டத்தட்ட மிக பெரிய அளவில் பறி போய்விட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் பறிபோக தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் கிழக்குடன் வடக்கு இணைந்தால் மாத்திரம்தான் கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் வடக்கில் உள்ள தமிழ் மக்களுடன் இணையும் போது தங்களுடைய இருப்பை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த இணைவு நடைபெறவில்லை என்றால் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தமிழ் மக்கள் 15 ஆண்டுகளில் இருந்த இடம் தெரியாது அழிந்து போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் பல தரப்பினருக்கு வழங்கப்படுகின்ற அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க தெரிவித்துள்ளார்.
அதன்படி ஜனாதிபதி, முன்னாள் ஜனாதிபதிகள், பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்களின் ஓய்வூதியம், இதர கொடுப்பனவுகள், வரியற்ற வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம், இலவச குடியிருப்பு, மின்சார, நீர் கட்டணங்கள் உட்பட அனைத்து சலுகைகளும் நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுராதபுரத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அத்துடன் வாகன தொடரணி செலுத்தல், விசேட பிரமுகர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றையும் வழங்கப் போவதில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகின்ற போதும், குற்றங்கள் குறைகின்ற போதும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவசியமில்லை என்று சுட்டிக்காட்டினார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மக்கள் தேர்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் சந்தர்ப்பமாக இது மாறியுள்ளது என்றும் கூறியுள்ளார். கடந்த காலங்களில் உணவு பொதிக்காகவும் பணத்துக்காகவும் தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு சென்ற மக்கள் தற்போது மாற்றத்துக்காக பிரச்சார கூட்டத்துக்கு திரண்டு வருகின்றார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்.